பக்தி ஒளி மெய்யன்பர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் ராஜசூரியன் அன்பு வணக்கம். அற்புதம் ஆனந்தம். அன்பர்களே, நம்முடைய இந்த மாநிலத்தில் தமிழ் மண்ணினுடைய மரபு மகளிர் வயதுக்கு வரும் இந்த விழாவை ஒரு மிக பெரும் விழாவாக நம்ம தமிழர்கள் கொண்டாடுகின்ற பரம்பரை சார்ந்தவர் நம்மெல்லாம். அதாவது தமிழ் இனமான உணர்வு உள்ள இடங்கள்லாம் நீங்கள் தீர்மானம் பண்ணி பார்த்தீங்கன்னா, சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, இது இன்றைக்கு வரைக்குமே அந்த ஏஜ் அட்டன் பண்ணுறதுங்கிறது ஒரு விழாவாக நாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அப்படிப்பட்ட மரபு சார்ந்தது நம்முடைய வரலாறு. அதில் ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம ஜோதிடம் வாயிலாக உங்களுக்கு ஒரு பொக்கிஷங்களை அள்ளி கொடுக்க போனோம். இந்த பக்தி ஒளி சார்பாக இந்த பொக்கிஷங்களை சித்தர்கள் சொன்ன சூட்சம ரகசிய பொக்கிஷங்கள் இதெல்லாம் உங்களுக்கு நான் நிறைய கொடுக்க போறேன். அதாவது ஒரு பெண் பூப்படைவது என்பது ஒரு மங்களகரமான மகிழ்ச்சிகரமான அந்த குடும்பத்தினுடைய இன்பகரமான ஒரு விஷயம். ஆனா அந்த பூப்படையக்கூடிய ஏதாவது ஜனனம் எப்படியோ, ஒரு பெண்ணுக்கு ஜனனம்ங்கிறத ஜாதகத்தில் எழுதுறோம், ஜனன காலம். இந்த பூப்படையும் காலத்துக்கும் ஜாதகம் இருக்கு, அதுக்கு பலன்கள் இருக்கு. அப்ப ஒரு பெண் வயதுக்கு வருவது, அதாவது பூப்படைவது, அப்ப அந்த பூப்படைகின்ற அந்த நாளும் நட்சத்திரமும் திதியும் கரணமும் எவ்வாறு இருந்தால் சிறப்பு, யோகம், இந்த பஞ்ச அங்கங்கள், இப்படியெல்லாம் ஒரு சாஸ்திரங்கள் சொல்லுது. இதுல இன்னும் பாத்தீங்கன்னா அதாவது பெண்ணியலை பற்றிய ரகசியங்கள் இன்னும் நிறைய இருக்கு. சாமுத்திரிகாலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய உடல் கூரை வச்சுக்கிட்டு நம்ம ஜாதகங்கள் நம்முடைய முன்னோர்கள் கணிச்சிருக்காங்க. சாதாரணமா பட்டியலாம் சொல்லுவாங்க பாருங்க, கெண்ட விரதம் வந்துட்டாளா அப்படிம்பாங்க, குடும்பத்துக்கு ஆகாதுமாங்க. அதாவது கெண்டைக்கால் சமமா, சில பெண்கள் பார்த்தீங்கன்னா சமமா இருக்கும், அது மாதிரி இருந்தா குடும்பத்துக்கு ஆகாது. அதாவது இது என்ன தெரியுங்களா, இது அங்க பாஷை. அதாவது என்னன்னா சாமுத்திரிகா லட்சணம் பாருங்க, நம்ம பாட்டிக்கு கூட தெரிஞ்சிருக்கு. இது அரச விரசலாக பேசிக்கொள்றது அங்கங்க கசிஞ்சிருக்கு. இன்றைக்கு நடைமுறையினுடைய சாதகமாக இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. சரி, நம்ம அந்த விஷயத்துக்கு வருவோம். இப்ப ஒரு பெண், அதாவது பெண் என்றாலே சக்தி ரூபம் உள்ளவள், அந்த குடும்பத்துக்கு சக்தியாக நம்ம பாவிக்கிறோம். அப்படிப்பட்ட பெண் நமது வீட்டுல பூப்படைஞ்சிட்டா, வயசுக்கு வந்துட்டா, அதாவது பெரிய மனுஷி ஆயிட்டா அப்படின்னா அது எந்த நாளாக இருந்தால் சிறப்பு விசேஷம் அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். அப்ப சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெண் வயதுக்கு வருவது வெள்ளிக்கிழமையாக இருந்தால் மிக சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. சித்தர் இதே விஷயம் அது வளர்பிறையாக இருக்க வேண்டும் சொல்றாரு. வளர்பிறை வெள்ளியாக இருந்தால் நல்லது. அதிலும் ரொம்ப சிறப்பு என்ன தெரியுங்களா, அதிகாலை நேரமாக இருந்தால் இதை விட சிறப்பு. இது ரொம்ப முக்கியம். அதிகாலை நேரமாக இருந்தால் இதை விட, அதிகாலை வெள்ளிக்கிழமை அதிகாலையில், அது சுக்கிர ஓரையிலே அந்த மாதிரி வந்தா அந்த பெண் மிகப்பெரிய தனவந்தரியாக, பல பேரும், அதாவது பல பேர் இயங்கக்கூடிய ஒரு அழகியாகவும், என்ன சொல்ல போனா ஒரு இளவரசி போன்ற ஒரு உன்னத வாழ்க்கையை வாழக்கூடியவளாகவும் அவள் இருப்பாள்னு சொல்லி நம்முடைய சாஸ்திர அலங்காரம் சொல்லுது. என்ன அதே மாதிரி ஒரு வறுமையான ஒரு வீட்டுல ஒரு பெண் புதன்கிழமை அன்னைக்கு வயசுக்கு வர்றா, அது புதன் ஓரையிலேயே வந்துட்டான்னா அந்த குடும்பத்துல உள்ள வறுமை போயிருந்து சொல்லுது. அந்த பெண் பூப்படைகின்ற நேரம் புதன்கிழமையாக இருந்தால் கண்டிப்பாக அவளுக்கு அந்த வருமானம் என்பது அந்த குடும்பத்தை தேடி வரும். அவளும்
அதற்கப்புறம் அந்த வயதுக்கு வந்து அந்த புதன்கிழமையா இருந்து புதன் ஓரையாக இருந்தால் அந்த இன்னும் சொல்ல புதனுடைய நட்சத்திரமாக இருந்துட்டாலும் சரிதான். இதுலயும் வந்து ரேவதியா இருந்தா ரொம்ப சிறப்பு. இப்படியெல்லாம் வந்து நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுது. அப்ப புதன்கிழமை நல்லது, வெள்ளிக்கிழமை நல்லது, ரைட்டு. மிக 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 நல்லது எது அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. இதெல்லாம் நல்லது நல்லதுன்னு சொல்லிட்டேன். மிக நல்லது மிக நல்லதுன்னு கூட சொல்லிக்கலாம். ஆனா மிக 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 நல்லதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வியாழக்கிழமை. வியாழக்கிழமை மிக 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 நல்லது. என்னன்னா உத்தமையா இருப்பான்னு சொல்றாங்க. காசு பணம் 1000 பேர் தேடக்கூடிய அழகு இப்படியெல்லாம் ஒரு பெண் இருப்பது மட்டுமே சிறப்பல்ல. தமிழ் அங்கதான் நம்ம முன்னோர்கள் நிக்கிறாங்க. எப்படி நிக்கிறாங்கன்னா இதெல்லாம் பெரிய சிறப்பு இல்ல. அவ வந்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு நடக்கக்கூடிய ஒரு குடும்ப பெண்ணாக பாத்திரமாக ஒருத்தி இருக்கணும்னா வியாழக்கிழமையில வியாழன் உரையில அவ வயசுக்கு வந்திருந்தால் அந்த மாதிரி பட்டவளா இருப்பா. அது மட்டும் இல்ல, வியாழக்கிழமையில வியாழன் ஓரையில ஒரு பெண் வயதுக்கு வந்தா அது வளர்பிறையாக இருந்தால் அவளுடைய நிறம் மாறும் என்று சொல்லுகிறார்கள். நீங்க சொல்றீங்களே ஏதாவது சாப்பிட்டு உடம்போட நிறம் மாறுமா, எத்தனையோ சோப்பு எல்லாம் போட்டு குளிக்கிறதெல்லாம் உண்டு. இங்க பாருங்க சித்தர்களுடைய சூட்சம் பாருங்க. நம்முடைய முன்னோர்கள் ஒரு பெண், இது வந்து நாட் ஏ ஜோக், இந்த விஷயத்த நீங்க ரொம்ப சிந்திக்கணும். அதாவது சித்தர்கள் வந்து ஏதோ விளையாட்ட சொல்லிட்டு போல விஷயம், அது பூராமே விஷயங்கள். அப்ப வியாழக்கிழமையில குருவினுடைய ஓரையில அது வளர்பிறையா இருக்கணும். அது அந்த அந்த 15 நாட்கள் வந்து வளர்பிறை காலங்களா இருந்து வளர்பிறையில் வியாழக்கிழமையில் குருவின் ஓரையில குருவின் நட்சத்திரமா இருந்தா இன்னும் பெரிய விசேஷம். அது அவ வந்து செல்வ சீமானாக மாறிடும். அந்த குடும்பம் வந்து அது என்னன்னா ஒரு அதாவது சுக்கிரன் வந்து ஒரு சிறிய தொகை தான். அதாவது லட்சாதிபதினு சொல்ற அளவுக்கு சுக்கிரனுடைய நிலை. இது வந்து பல கோடிகளுக்கு அதிபதி, மில்லியன், அதாவது குபேர சம்பத்துன்னு சொல்றோம் இல்லையா, தேவைக்கு மேல இப்படி ஒரு குடும்ப நிலை உருவாகும். வியாழக்கிழமை வியாழன் வரை வளர்பிறை திதி இந்த மாதிரி காலங்கள்ல ஒரு பெண் வயதுக்கு வந்தால் சிறப்பைவாள். அது மட்டும் இல்ல, சமூகத்தில் போற்றப்படுவாள். அதெல்லாம் வந்து சொல்லணும். அதே மாதிரி திங்கட்கிழமையில வளர்பிறை, அதாவது தேய்பிறை திங்கள் வந்து கணக்குல சரியா இருக்காது. வளர்பிறை திங்களில் ஒரு பெண் வயசுக்கு வந்தா அப்படின்னு சொன்னா அதுவும் சிறப்பான ஒரு விஷயம்தான், நல்ல விஷயம்தான். அது அதாவது இதுல கணக்குல எடுத்துக்கிட்டா அந்த வளர்பிறை திங்கக்கிழமை, வளர்பிறை வெள்ளிக்கிழமை, வளர்பிறை புதன்கிழமை, இந்த மூணும் ஒரு கேட்டகரி. வளர்பிறை வியாழக்கிழமை மட்டும் ஸ்பெஷல் கேட்டகரி. இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த வளர்பிறையில வந்தாலும் சொன்னல அந்த பெண்ணு மட்டும் கண்டிப்பா வந்து குரு பரிகாரம் பண்ணிக்கணும், பிரகஸ்பதிக்கு பரிகாரம் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா இந்த திங்கட்கிழமையில வயதுக்கு வர்றவங்க, அது வளர்பிறையா இருந்தா கூட சொல்றேன், அவர்களுக்கு கர்ப்பப்பை கோளாறும், அப்படி இல்லையே இந்த மாதிரி வந்து குழந்தை பிறக்கிறது கொஞ்சம் லேட் தாமதமாகும். குழந்தை பேர், அதாவது மாநிலத்தில் சீமானும் மலடியாய் இருப்பாழ்வாரேன்னு பாட்டு. அப்ப மாநிலத்துல சீமானா இருப்பாளாம், அதெல்லாம் காசு வசதி எல்லாம் ஒன்றும் குறை இல்லை, ஆனா மலடியாக இருப்பாள் என்று சொல்றாங்க. அதாவது உங்களுடைய ஜாதகம்லாம் எடுத்துக்கலைங்க, சித்தர்கள் பாருங்க, நீங்க எந்த கிழமையில பிறந்தீங்களோ அந்த கிழமையை வச்சுக்கிட்டு கிளப்புறாங்க பாருங்க எப்படின்ட்டு. இதுதான் பட்டையை கிளப்புறதுங்கிறது. ஆக நான் குட்டையை குழப்பவில்லை, பட்டையை கிளப்பு. ஆக இதை நீங்க பரிபூர்ணமா நீங்க என்ன செய்யணும், கணக்குல எடுத்துக்கணும். ரைட்டா? சரிங்க, இப்ப திங்கக்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை இதை மட்டும் சிறப்பா சொல்லிட்டீங்க. அப்போ மற்ற கிழமையில நாங்கெல்லாம் பிறந்தெல்லாம் வீணா வேஸ்டா ஏங்க என்னங்க அப்படின்னு நீங்க பேசுறது கேட்குது. அப்படிலாம் சொல்ல மாட்டேன். எல்லாருமே வாழ்க்கையின் டேஸ்ட் தான், யாரும் வேஸ்ட் கிடையாது. ஆக பாஸ்டா சொல்ல வேண்டியதை சொல்லிடணும்ல. ஆக அங்கதான் வந்து இங்க வந்து நம்ம வந்து இப்போ உங்களுக்கெல்லாம் விஷயத்துக்கு வர்றேன். இப்ப அடுத்த கிழமைக்கு வரேன்.
இந்த செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் சிந்திக்கணும். இந்த செவ்வாய்க்கிழமை வரக்கூடியவங்களாம் என்னென்னா நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். இந்த செவ்வாய்க்கிழமை வயசுக்கு வர்ற விஷயங்கள்லாம் இருக்கு. செவ்வாய்க்கிழமை வயசுக்கு வந்தவங்க இந்த நிலம் வாங்கிறது போகிறது வருது, தான் பேரில் நிலம் வச்சுக்கிறதுலாம் அதில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அது ஒரு கோர்ட்டு கேஸாக கூட வரும்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த செவ்வாய்க்கிழமை. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வந்து வீண் வம்பு வழக்கு பிரச்சனை, அடிதடி தகலை, அதாவது என்ன சொல்கிறது, அதாவது இந்த ஒத்துப்போகாத ஒரு சூழல் இதெல்லாம் உருவாகும் ஞாயிற்றுக்கிழமைக்கு. இவர்களெல்லாம் பரிகாரம் தெளிக்கணும், அதான் உண்மை, வேற வழி கிடையாது. இது வந்து விதிக்கப்பட்டது, நம்மளுடைய வாங்கி வந்த கர்மா ஞாயிற்றுக்கிழமை. அதே மாதிரி அது அவங்க தசாபத்தி சிறப்பாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து அந்த பிறந்த நாளைக்கான ஒரு விஷயங்கள் தானே தவிர மற்றபடி. ஆனால் ஒன்று, ஞாயிற்றுக்கிழமை பிறக்கிறவங்களுக்கு அரசு வேலையெல்லாம் கிடைக்கும், அரசு வேலையில கூட அவங்க இருப்பாங்க, ஆனால் நிம்மதியற்ற வாழ்க்கை இருக்கும். அதாவது என்ன சொல்றது, சுவீட்ச வாழ்க்கை இருக்காது. சுவீட்ச வாழ்க்கை என்னன்னா மனசுக்கு பிடிச்ச மாதிரி மற்ற நாட்களில் பிறக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இது இருக்கும். இதை வந்து அதுக்கும் சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஆள் செய்யாத நாள் செய்யும், நாள் செய்யாத கோள் செய்யும் சொன்ன மாதிரி, அந்த கோள் அப்படிங்கிறது என்ன, நவக்கிரகங்கள்ல அவங்களுக்கு 8ஆம் வீடு 6ஆம் வீடு 6 8 12 உங்க ராசிக்கு 6 8 12 யாரோ எந்த கிரகமோ அதுக்கு முறையான பரிகாரங்களை மேற்கொண்டு விட்டால் கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் சுபிட்சம் பெறுவீங்க. இதுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. ஆக இந்த மாதிரி இருக்கு. அப்ப இந்த சனிக்கிழமை அதான், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சனி ஞாயிறு இந்த 2 தினங்கள் அதான் சொல்லிட்டேனே. அதே மாதிரி புதன் வெள்ளி திங்கக்கிழமை, அது பலவிரை திங்கள், தேய்விரை திங்கள் சரியில்லை. தேய்விரை திங்களும் இந்த சனிக்கிழமையோட சேர்ந்தது தான். இந்த சனி ஞாயிறு தேய்விரை திங்கக்கிழமை இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவங்க பரிகாரங்கள் பண்ணி தங்களை சரிப்படுத்திங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து தோஷங்கள் இருக்கும் கண்டிப்பா. ஒன்று. 2வது, இந்த பூஜை இது இருக்குல்ல, நமக்கு வந்து அந்த வயதுக்கு வந்த விஷயம் இருக்கு இல்லையா, அப்பெல்லாம் வந்து தாய்மாமன் வரணும், குச்சி கட்டணும்லாம் வந்து மரபு இருந்தது. இப்போ மரபுகள்லாம் மாறிடுச்சு நிறையா. அது கூட வயதுக்கு வந்துட்டா கொஞ்சம் அவங்க வீட்டை விட்டு கொஞ்சம் விலக்கி ஒரு அடுத்த ரூம்ல வச்சிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் சில பேர் இப்பெல்லாம் நிலைமைகள் இருக்கு. வயதுக்கு அதான் வசதி இல்லாதவர்கள் ஒரே வீடா இருக்கவங்க என்ன செய்யறது அப்படிலாம் அதான் இல்லை, அது என்ன செய்யறதுங்கிறத விட இதெல்லாம் தோஷங்கள் தான். இந்த தோஷங்களுடைய பிடிதான் மீண்டும் மீண்டும் நம்ம வாழ்க்கை இருக்குது. அப்ப எங்கேயுமே ஒண்ணு நமக்கு அது வந்து நமக்கு சூழல் முடியுதா முடியலங்கிற 2 விஷயம். ஆனால் அதற்கான பலனை நாம் அனுபவிக்கிறோம் பின்னால் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. அப்ப இது வந்து இந்த மாதிரி தோஷங்கள்லாம் நமக்கு வந்துடுது நம்முடைய ஏழ்மையினாலேயோ அல்லது அறியாமையினாலேயோ, தெரிஞ்சோ தெரியாம வீடுகள்லாம் இருக்கும், ஆனால் அந்த விஷயம் தெரியாது. இப்படி இல்லை, சாதாரணமாக அதை எடுத்துக்குவாங்க, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்ட்டு. இதனால எல்லாம் இந்த மாதிரிலாம் பல்வேறு வகையான தோஷங்களை நாம் வந்து சம்பாதிச்சிடறோம். அது பின்னால சிரமப்படும் போது மட்டும்தான் ஜோதிடர்களை அணுகிறோம், இதுக்கு என்ன மாற்று வழி தெரியலையே அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இப்போ நான் சொல்றேன். பொதுவாகவே என்னைக்குமே இந்த சுமங்கலி பூஜைன்னு ஒன்று வீட்டில் பண்ணுவாங்க. இந்த சுமங்கலி பூஜை பண்ற மாதிரியே இந்த ஏஜ் இன்னைக்கு சொல்றேன், ஞாபகத்தில் வச்சுங்க. இந்த பக்தி ஒளி சார்பா சித்தர்கள் சொன்ன விஷயத்த சொல்றேன், நான் சொந்தமா சொல்லலை, சொல்றேன் சூட்சம ரகசியம். இந்த ஏஜ், அதாவது பூ பெய்த நாள் நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அந்த பூ பெய்த நாளை கூட வச்சுங்க. நட்சத்திரம் தெரியலன்னா கூட உங்களுக்கு பூ பெய்த நாள், எந்த நாளில் நீங்க பூ பெய்தீங்களோ அந்த நாள், இப்போ வந்து புதன்கிழமையா இருக்கட்டும், அது எந்த கிழமையோ அந்த கிழமைக்குரிய தெய்வத்தை நீங்க எடுத்துங்க. அப்ப செவ்வாய்க்கிழமைனா முருகப்பெருமான், அல்லது நவக்கோள்களுக்கே கூட போயிருங்க, நவகிரகங்களுக்கே போங்க, தப்பே கிடையாது. அப்ப செவ்வாய்க்கிழமைனா செவ்வாய் பகவான், சனிக்கிழமைனா சனி பகவான். அங்க போயிட்டு அன்றைய, அதாவது வருஷத்துல அந்த பூ பெய்த நாள் இருக்கு இல்லையா, அந்த நாள் அது யாருமே அதை மாதிரி அதை நினைக்கிறதே கிடையாது. அந்த ஒரு நாளோட விசேஷம் முடிஞ்சோன்னா விட்டுறது. அந்த நீங்க ஏஜ் அட்டன் பண்ண நாளை நீங்க போயிட்டு அந்த கிரகத்துக்கு அன்றைக்கு உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனை பண்ணி அங்க வந்து இனிப்பு வழங்கணும். அது எந்த கிரகமா இருந்தாலும் சரி.
அங்க இனிப்பு, அதாவது சர்க்கரை பொங்கல். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப விஷயம், ரொம்ப விசேஷம் அது. இந்த விஷயத்த நான் ஏன் சொல்றேன்னா, விசேஷமா உங்க வாழ்க்கை வரணுங்கிறதுக்காக சொல்றேன். இதை நீங்க பண்ணிட்டே வந்தாலே அது பெரிய பரிகாரம். ஒவ்வொரு ஆண்டும் பண்ணுங்க, அவ்வளவுதானே. வருஷம் ஒருக்கா பிறந்தநாள் விழா கொண்டாடுறீங்க இல்லையா? அதனால இந்த ஏஜ் அட்டன் பண்ற இந்த விழாவை, ஏஜ் அட்டன் பண்ண நாளை ஒவ்வொரு பெண்மணியும் தனக்கு ஏஜ், அதாவது வயது, இது வந்து அதையும் சொல்லிடுறேன். எப்பன்னா உங்களுக்கு நீங்க என்றைக்கு உங்களுக்கு வீட்டுக்கு தூரமாகிற விஷயம் நிற்குதோ அன்றைய நாள் வரைக்கும் நீங்க இதை நீங்க கொண்டாடணுங்கிறது சித்த மரபு, சித்தர்கள் சொன்ன சூட்சம ரகசியம். அப்படியே நீங்க வருஷம் வருஷம் இதை மட்டும் நீங்க செஞ்சுட்டு வந்து பாருங்க, உங்களுடைய உடல்நலனும் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை, திருமணம் ஆகாதவர்களுக்கு அதான் சொல்றேன், நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் உங்களுக்கு, அவ்வளவுதான். திருமணம் ஆனவங்களுக்கு நல்ல பிள்ளைகள் பிறப்பார்கள். அந்த தோஷங்களும் நிவர்த்தி ஆகும். நீங்க இயற்கையாவே அந்த வருஷம் வருஷம் நீங்க எந்த நாள்ல ஏஜ் அட்டன் பண்ணீங்களோ, எந்த மாதம், அதாவது அந்த மாதத்தினுடைய அந்த நாள்ல கரெக்டா வருஷம் ஒருக்கா அந்த கிரகத்துக்கு, புதன்கிழமையா புதன் கிரகத்துக்கு போயிட்டு அந்த மாதிரி நீங்க சக்கரை பொங்கல் வச்சு அபிஷேக ஆராதனைக்கு பண்ணி அங்க உள்ளவங்களுக்கு வழங்குங்க. உங்க வீட்டுல எல்லாத்துக்கும் கொடுங்க. இந்த மாதிரி அன்றைய நாளை ஒரு பிறந்த நாள் விழா மாதிரி கொண்டாடுங்க. அப்படி கொண்டாடினீங்கன்னா, கொண்டாடி பாருங்க மகளிர் பெருமக்களே. அதாவது இன்னைக்கு அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை விஷ்ணு துர்கா தேவியை நாங்கள் வணங்குறவங்க. நாங்கள் அப்படி பார்க்கும்பொழுது இன்னைக்கு இந்த உலகத்தை எடுத்துக்கிட்டு போனால், அதாவது சிவனுடைய பங்கு ஒரு பங்கு, 3 பங்கு சக்தியின் பங்கு தான். அதான் உண்மை. அதாவது தன்னுடைய உடம்புல ஒரு பாதியை சிவன் கொடுத்துட்டார். சக்தி ஆல்ரெடி தயார் இருக்காங்க. அவங்க 2 பங்கு உடம்போட இருக்காங்க. இவரு தன்னுடைய உடம்பை 2ஆ பிரிச்சு பாதிய சக்தி கொடுத்தாரு. அப்ப சக்தியின் வசம் 3 பங்காச்சப்ப சிவம் 1 பங்கோட இருக்கார். சிவம் பேசாம இருக்கும், அவ்வளவுதான். சக்தி இயங்கும், சக்தி சேரும் பொழுதுமே சிவம் இயங்கும். ஆக சிவம் இயங்காமல் போனால் அவன் சவம். இதுதான் உண்மை. ஆக இந்த நிலத்தை பொறுத்த வரைக்கும் நாம் இன்றைக்கு சித்தர் பூமியில இருந்து பேசுற மாதிரி நம்ம, ஏன்னா தமிழ் பூமி சித்தர் பூமி தான். அப்ப இங்க இருந்து நம்ம சொல்ல வர ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கன்னிமார்கள் எல்லாருமே, அதாவது திருமதிகள் எல்லோருமே, அம்மாக்கள் எல்லோருமே, இப்படி வேணா வச்சுக்கலாம். நீங்க என்னவா இருக்கீங்களோ, மொத்தத்துல மகளிர் பிரிவு. இந்த மகளிர்கள் அனைவருமே தான் வயதுக்கு வந்த நாளை கொண்டாடுகின்ற நிலைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் திண்டாட்டம் இல்லை, எப்பொழுதுமே கொண்டாட்டம் தான். ஆகவே அன்பர்களே, இந்த சித்த விஷயத்தை சுத்த விஷயமாக மனிதர்களை இருத்தி செயல்படுங்கள். அற்புதம், ஆனந்தம்.